கிக்குட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி ரா மேங்கோ வச்சு ஒரு மேங்கோ பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ரா மேங்கோவை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு இப்போது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ அது ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அது பேனில் மாற்றிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து கேஸில் வச்சு நல்லா அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துட்டு அது கூட சால்ட்டு, பெப்பரு, சுகர். சால்ட்டு நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் 2 or 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 2 ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். ஒன்று ஆரஞ்சு ஃப்ளேவரில், நான் நார்மல் மேங்கோ ஃப்ளேவரையும் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 ஃப்ளேவரையும் தனித்தனியாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 day கழித்து நம்ம அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்லைஸும் சூப்பராக வந்துச்சு. நான் வராதுன்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வராதுன்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதை பாருங்கள், அவ்வளோ அழகாக வருது சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நான் ஒரு ரோஸ்லாம் செஞ்சேன். அதை எப்படி காட்டுட்டா, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வளர்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை வச்சு நான் ஒரு ரோஸ் செஞ்சுருக்கேன். வாங்க காட்டுறேன். இதோ இதை பார்த்தீங்களா, ரோஸ் நல்லா இருக்கா ரோஸு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.